என் அன்பின் அடையாளமாயிருக்கும் என் தமிழ் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின். இன்று ஜனவரி 25, தமிழ் மொழிப்போர் தியாகிகள் தினம். நமது தாய்மொழி தலை நிமிர்ந்திட தம் இன்னுயிரை தியாகம் செய்த தமிழ் வீர மறவர்களின் நினைவினை நம் நெஞ்சில் சுமந்து மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்திடும் நன்னாள் இன்று. பல்வேறு கலாச்சாரங்கள், பண்பாடுகள், மொழிகள், நம்பிக்கைகள் என இருந்த நம் மக்கள் மீது இந்தி திணிப்பு என்கின்ற ஆயுதத்தை வலிய திணித்த காங்கிரஸ் கட்சி மன்னிக்க முடியாத துரோகத்தை தமிழர்கள் மீது இழைத்தது. 1964 ஆண்டு டிசம்பர் 5 மத்தியில் ஆட்சி செய்த காங்கிரஸ் கட்சி வெளியிட்ட ஒரு சுற்றறிக்கையில் 1965 ஆண்டு ஜனவரி 26 முதல் மத்திய அரசின் அலுவல் மொழியாக இந்தி மட்டுமே பயன்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இது கூட்டாட்சி தத்துவத்தின் ஆணிவேரையே அசைத்து பார்த்தது. இதை எதிர்த்து தென் மாநிலங்களில் அரசியல் சட்ட எதிர்ப்பு ஊர்வலங்கள், போராட்டங்கள் தீவிரமாக நடந்தன. இந்நிலையில் பலர் தீக்குளித்தனர், மாணவர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டனர். கலவரங்கள் பிப்ரவரி மாதமும் தொடர்ந்த நிலையில் பிப்ரவரி 10 மட்டும் காவல்துறை 7 இடங்களில் துப்பாக்கிச்சூடு நடத்தியது. இதில் சுமார் 25 பேர் கொல்லப்பட்டனர். ஆனால் பிப்ரவரி 12 பொள்ளாச்சியில் நடந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இந்த போராட்டத்தின் உச்சகட்டமாக அமைந்தது. இறந்தவர்களின் எண்ணிக்கை 200க்கும் மேலாக இருக்கலாம் என கருதப்படுகிறது. இவ்வளவு உயிர் சேதத்திற்கும் மத்தியிலும் மாநிலத்திலும் ஆண்டு கொண்டிருந்த காங்கிரஸ் கட்சியின் ஆட்சியாளர்களே காரணம். இன்று நம் தாய்மொழிக்கு ஆபத்து என்று முழங்கும் திராவிட முன்னேற்ற கழகம் இந்தி மொழியை திணித்த அதே காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி வைத்து ஆட்சி நடத்தி வருகிறது. இன்றைய தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, பெங்காலி, ஒடியா மற்றும் பல சமூகத்தினர் திமுக மற்றும் காங்கிரசின் இந்த இரட்டை வேடத்தை கண்டு அறிந்திட வேண்டும். நம் தாய்மொழியினை விட்டுக் கொடுக்க முடியாமல் அதே நேரத்தில் வலிய நம்மீது திணிக்கப்பட்ட ஹிந்தி மொழியின் மீதான எதிர்ப்பு உணர்வு மட்டுமே. அதற்கு காரணமான காங்கிரஸ் கட்சியின் மீதான நம் கண்டனத்தையும் இரட்டை வேடம் போடும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் ஒரு சேர நம் லட்சிய ஜனநாயக கட்சி எதிர்க்கும். மொழிப்போர் தியாகிகளின் தியாகத்தை போற்றும் விதமாகவும் வரலாற்றின் உண்மை தன்மையை உணர்த்தும் விதமாகவும் லட்சிய ஜனநாயக கட்சி இவ்வீர வணக்க நிகழ்ச்சியை நடத்துகிறது. இன்று சரித்திரம் புரிந்து கொள்ள கட்சி, அரசியல், ஜாதி, மதம், இனம், மொழி தாண்டி நாம் அனைவரும் தாய்மொழி உணர்வோடு ஒன்று கூடுவோம். அன்னை தமிழ் மொழியை என்றும் காப்போம். அதற்காய் இன்னுயிர் நீத்த தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்துவோம். வாழ்க நம் தாய்மொழி. உடல் மண்ணுக்கு, உயிர் தமிழுக்கு. நாள் 25/1/2026. இடம் சிவாஜி சிலை அருகில். நாம் அனைவரும் நம் தாய்மொழிக்காக ஒன்று கூடுவோம்.